Hi guys, welcome to Inner Magic. 2022 எப்படி நல்லா பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இது வந்து 2022க்கு நான் வாங்கியிருக்க ஜேர்னல் புக்கு. கிளாஸ்மேட்டில் தான் நான் வாங்கியிருக்கேன். நீங்கள் புல்லட் ஜேர்னல் அந்த மாதிரி கூட வாங்கலாம். அப்படி இல்லைனாலும் ஒரு பிளெயின் நோட்டை கூட நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஜேர்னல் இன்ட்ரொடக்ஷன் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்களுக்கு அதோட லிங்க்கும் நான் தரேன். நீங்கள் அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்க்கலாம் அந்த லிங்க்கை. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஆல்ரெடி ஜேர்னல்னால் என்ன அப்படின்றது உங்களுக்கு கிளியராக வந்து அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். டைரி எழுதுகிறோம் இல்லையா, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நமக்கு என்னென்ன கோல்ஸ் இருக்குது, ஆக்டிவிட்டி இருக்குது, அதை நம்ம வந்து எப்படி அச்சீவ் பண்ணணும், எந்த டே என்ன பிளான் பண்ணணும், அந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே நம்ம வந்து ஜேர்னலில் கொண்டு வரலாம். ஹேபிட் ட்ராக்கர் அந்த மாதிரி எதுவானாலுமே நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் பேஜை உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு மோட்டிவேட்டடாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் ட்ராயிங் அதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கலாம். ஏன்னா எவ்ரிடே வந்து இதை எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கணும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கும் ஏதாவது ஒரு கலரிங் அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நான் இதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளான ஆக்சசரிஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே என்னென்னலாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் வந்து வேணும்னா இந்த பென்னு, இந்த கலர் பென்சில்ஸ் அதெல்லாம் கூட பை பண்ணிக்கலாம். இது வந்து ரிஃப்ளெக்ஷன் பேஜ் வந்து எழுதுகிறேன். அதாவது எனக்கு போன வருஷம் எப்படி இருந்தது, நான் அதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டேன், ஹைலைட்டாக வந்து நான் என்ன நினைக்கிறேன், அதுக்கப்புறம் ஏதாவது விடணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம் இருந்திருக்கும், என்னால் வந்து அதுலேருந்து வெளில வர முடியாமல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது விஷயம் இருந்ததுன்னா அதுலேருந்து எப்படி வெளில வர்றது அப்படிங்கிறத வந்து நோட் பண்ணியிருக்கேன். இந்த இயர் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன கற்றுக்கணும்னு நினைக்கிறேன், எப்படி ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறேன், எந்த மாதிரி ஒரு முன்னேற்றம் வந்து என் லைஃப்பில் நடக்கணும்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி எனக்கு ஏதாவது பிளான்ஸ் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே வந்து இன்டென்ஷன் அப்படிங்கிறதுல வந்து எழுதிக்கலாம். ரிஃப்ளெக்ஷன் வந்து போன வருஷத்தை பற்றியும், இன்டென்ஷன் வந்து இந்த வருஷத்துக்கு நான் என்னென்னலாம் எப்படி ஃபீல் பண்ணணும் அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டே பிளான் பண்ணி வச்சுக்கிறோம். ஏதாவது கற்றுக்கணும்னு நினச்சா கூட இதெல்லாம் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு முன்னாடியே பிளான் பண்ணுறதுக்காக இந்த பேஜ் வந்து நான் அலோகேட் பண்ணியிருக்கேன். சின்ன சின்ன அங்கங்கே கொஞ்சம் ட்ராயிங்ஸ் அதெல்லாம் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து எனர்ஜியை வந்து அப் பண்ணுறதும் எனர்ஜி லோ பண்ணுறதும் சில டாஸ்க்ஸ் நம்மளுக்கே தெரியாமல் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணோன்னா நெக்ஸ்ட் டைம் அந்த லோ எனர்ஜி பண்ணக்கூடியது என்னென்ன செயலோ அதெல்லாம் வந்து நம்ம ஒமிட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த பேஜ் வந்து நான் டிசைட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து எதை வந்து நான் அதிகமாக செய்யணும், எது செஞ்சிட்ருக்கிறது ஓகேவாக இருக்குது, என்ன விஷயம் நான் செய்யக்கூடாது, இதையும் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கு ஒரு பேஜ் நான் வந்து கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு செல்ஃப் லவ்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் வந்து லேடிஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி இல்லை ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அதிலே தான் இருப்பாங்க. அவங்கள பற்றி அவங்க கவனிச்சிக்கவே மாட்டாங்க. நம்ம யாருங்கிறதே நமக்கு தெரியாமல் இருப்போம். ஸோ இந்த பேஜ் வந்து அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எதை நினச்சி ப்ரௌட் பண்ணுறோம், எது இம்ப்ரூவ் பண்ணணும், எது வந்து நம்ம ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ண வைக்குது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு லைஃப் ஸ்டைலுன்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் வந்து வச்சுருக்கேன். இதில் வந்து நான் என்னென்னலாம் ஆக்டிவிட்டி பண்ணிகிட்ருக்கேன், அதெல்லாம் வந்து ஒரு பர்ஃபெக்ட் டேக்கு எனக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத நோட் பண்ணலான்றது. இதெல்லாம் வந்து என்னோடய ஐடியாஸ் தான். நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து நீங்கள் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபோக்கஸ். எப்போயுமே கோல்னு தான் எழுதுவேன். எனக்கு கோல்னு எழுதும்போது கொஞ்சம் அப்படி எழுதுறதுக்கு பதிலாக ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படின்றது எழுதலான்னு தோணுச்சு. இந்த வருஷம் வந்து ஃபோக்கஸ் தனித்தனியாக எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்காகவும் தனித்தனியாக ஒரு கோல்ஸ் மாதிரி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு எல்லாருமே தனித்தனியாக எழுதியிருக்கேன். ஒர்க் லைஃப் அண்ட் ப்ரொஃபஷ்னல் அந்த மாதிரி எல்லாமே எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெறும் ஃபோக்கஸ் மட்டும் வச்சுருந்தா பார்த்தாது. அது பண்ணணும், அதை அச்சீவ் பண்ணணுன்னா நம்ம அதுக்கு சில விஷயங்கள், சில ரொட்டீன், சில டாஸ்க் வந்து நம்ம கண்டிப்பாக செய்யணும். அதெல்லாம் என்ன மாதிரி டாஸ்க்கு அந்த மாதிரி எழுதுறதுக்காக தான் இந்த பேஜ். நான் வந்து அந்த மேஜிக் பேஜுன்னு போட்டிருக்கேன். பிகாஸ் ஒன்லி ஃபோக்கஸ்னால நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. அதை நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணணும், அதை செஞ்சால் தான் நமக்கு அது கிடைக்கும் இல்லையா. அது என்ன மாதிரி டாஸ்க்லாம் ஐடென்டிஃபை பண்ணிட்டு அங்கே எழுதுறதுக்கு அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்யூச்சர் லாகு. இது வந்து எல்லாரோட ஜேர்னல்லையும் கண்டிப்பாக இருக்கும். அந்த ஃப்ரண்ட் பேஜெல்லாம் வந்து உங்களோட டிசைன் பண்ணி நீங்கள் உங்களுக்கு என்னென்னலாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எதெல்லாம் ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்யூச்சர் லாக் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஜேர்னல் பார்த்திங்கனாலும் அவங்க எல்லாருமே யூஸ் பண்ணுறது தான் இந்த ஸ்ப்ரெட் பேஜ். ஸ்ப்ரெட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒவ்வொரு பேஜஸுமே வந்து ஸ்ப்ரெட் பேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மந்த்தும் அதோட டேட்ஸும் எழுதிக்கணும். எழுதிட்டு இப்போ ஜான்வரியில் உங்களுக்கு ஏதாவது இம்பார்ட்டன்ட் டாஸ்க்கு, யாருக்கா பர்த்டே இல்லை வெட்டிங் டே அதெல்லாம் வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அதெல்லாம் ஒரே இடத்துல ஒரே நோட்டில் வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிறது தான் வந்து ஜேர்னல். அங்கங்கே இருக்கும், நமக்கு வந்து அது தெரியாது, நம்மளோட டே எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியாது.
ஹவுஸ் ஒய்ஃபுமே கண்டிப்பாக வந்து ஜேர்னலிங் பண்ணணுங்கிறது தான் என்னோடய ஆசை. ஏன்னா நம்ம வீட்டில் தானே இருக்கோம், எதுக்காக பண்ணோம் அப்படின்லாம் வந்து நினைக்காதீங்க. நம்மளும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பர்சன். நம்மளும் நிறைய விஷயங்கள் செய்யணும். நமக்குன்னு ஒரு லைஃப் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருமே உருவாக்கிக்கணும். ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வைங்க. நெக்ஸ்ட்டு டெய்லி ரொட்டீன் வந்து என்னோடய டைம் அண்ட் ஃபோக்கஸ் ஆக்டிவிட்டீஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மென்ஷன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கோவிட் டைம்ங்கிறனால எதுவுமே வந்து ரொட்டீனாக ஃபாலோ பண்ண முடியலனாலும் ஒரு ஃப்யூச்சரில் நம்மளால் கண்டிப்பாக பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து நோட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து இந்த கோவிட் டைமில் என்னோடய குழந்தைங்களோட ஷெட்யூல்ஸ் அதெல்லாம் வச்சு தான் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் அவங்களுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா இது வந்து கண்டிப்பாக வேரி ஆகும். நெக்ஸ்ட்டு இக்கிகை வந்து புக் எல்லோரும் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் என்னோடய வீடியோலேயே வந்து போட்டிருக்கேன் அதோட சம்மரி நம்மளோட சேனலில். நீங்கள் கண்டிப்பாக அதை பார்த்துருப்பீங்க. எல்லாருமே அவங்களோட இக்கிகை என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிங்கன்னா பர்பஸ் ஆஃப் தி லைஃப் என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது தெரிஞ்சால் தான் நம்ம டேவையும் நம்ம லைஃப்பையும் நம்ம எப்படி கொண்டு போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு கிளியர் வியூ கிடைக்கும். ஸோ இக்கிகை புக்கு படிக்காதவங்க கண்டிப்பாக படிங்க. இது வந்து என்னோடய இக்கிகை. எனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு எது வந்து நல்லா வரும், இந்த வேர்ல்டுக்கு என்ன தேவை, இப்போ நான் எதை செஞ்சேன்னா அது மூலமாக எனக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்கும், அது எல்லாமே வந்து சேர்ந்தது தான் இக்கிகை. இதில் ஒரு பார்ட்டு மட்டும் நமக்கு வந்துட்டு இன்னொரு பார்ட்டு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா அது லாங் லாஸ்ட்டாக நம்மக்கிட்ட இருக்காது. அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ எல்லோரும் அவங்கவுங்களோட இக்கிகை வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து நான் எல்லாருமே பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பண்ணாதவங்க தயவு செஞ்சு உங்களோட இக்கிகை என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. நெக்ஸ்ட் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எனக்கு வந்து ரீடிங் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் என்ன இந்த வருஷம் படிச்சிருக்கேன், என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், அந்த மாதிரி 2 விஷயத்தையும் வந்து நோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். என்னோடய லாஸ்ட் ஜேர்னலிங்கில் கூட நான் இந்த பேஜ் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பேன். இதே டிசைன் தான் வச்சுருந்தேன். அப்பையும் ஒரே ஒரு டிஃப்ரெண்ட், அப்போ கலரிங் வந்து பண்ணியிருக்க மாட்டேன். இப்போது பென்சில் ஸ்கெட்சிங் வந்து பண்ணுறேன். இந்த நோட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பென்சில் ஸ்கெட்சிங் கலர் அப்படி பண்ணிங்கன்னா தான் வந்து நல்லாயிருக்கும். ஸ்கெட்ச் பென்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் அதோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து தெரியும். ஏன்னா இதோட குவாலிட்டி வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து புல்லட் ஜேர்னல் அந்த மாதிரிலாம் நல்ல ஜேர்னல் ரொம்ப அதிகமாக காசு கொடுத்து வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜில் வந்து அதோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து தெரியாது. பட் அதனால ஒன்றும் கிடையாது. நம்ம கலரில் கூட, அதாவது கலர் பென்சிலில் கூட நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வந்து கலர் பண்ணிக்க முடியும். அதனால் எனக்கு வந்து இது ஒன்றும் பெருசாக தெரியல. பிகாஸ் அதிகமாக காசு கொடுத்து வாங்கி தான் நம்ம வந்து ஒன்று பண்ணோன்னு இல்லை, இருக்கிறதுலே நம்மளால் சூப்பராக நமக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்க முடியும். இதுலேயும் கலர்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். டாம்ஸு எனக்கு ரொம்ப பிடிச்ச அது கலர் பென்சில்ஸ். நெக்ஸ்ட் பேஜ் வந்து வாட் ஐ வாட்ச் திஸ் 2022 அப்படிங்கிற ஒரு பேஜ் வந்து வச்சுருக்கேன். ப்ளஸ் வந்து பக்கெட் லிஸ்ட், விஷ் லிஸ்ட்டுன்னு கூட சொல்லலாம். எனக்கு ட்ராமாஸ் அண்டு சைனீஸ் ட்ராமாஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் ஃப்யூச்சரில் வந்து நம்மளோட சேனலில் நான் பார்த்த கொரியன் சீரீஸு, சைனீஸ் சீரீஸ் அதெல்லாமே உங்களுக்கு ரிவ்யூ தரேன். ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாமே. நம்ம வந்து எப்போ பாரு நம்மளோட சீரியல்ஸும் மூவிஸும் பார்த்துட்ருக்கிறதுக்கு பதிலாக அதர் கல்ச்சரை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதர் லாங்குவேஜஸ் வந்து ஓரளவுக்கு தான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். பட் அதுவும் நம்ம ட்ரை பண்ணலாம், ரொம்ப நல்லா தான் இருக்கும். அப்புறம் இப்போ குழந்தைங்களுக்கு நிறைய ஃப்ரீ டைம் கிடைக்கிறனால அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு பார்க்குற மாதிரி ஏதாவது மூவிஸ் இருந்தால் அதுவும் அதில் நோட் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஹாப்பி மெமரிஸ். ஏதாவது நமக்கு ஹாப்பியாக நடக்கும் இல்லையா, அது வந்து இந்த வருஷம் நடந்ததை இந்த ஒரு பேஜில் எழுதலான்னு டிசைட் பண்ணேன். எல்லாருக்குமே தோணும், ஏன் நம்ம லைஃப்பில் மட்டும் இவ்வளோ கஷ்டம் வருது, நமக்கு மட்டும் ஏன் இதெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருப்போம். பட் நம்ம லைஃப்பில் நிறைய நல்லதும் நடந்திருக்கும். அதை நம்ம வந்து என்றைக்குமே நினச்சே பார்க்க மாட்டோம். அதை நினச்சி பார்க்கக்கூடிய ஒரு பேஜாக வந்து இந்த பேஜ் வந்து எல்லாருக்குமே இருக்கும். இது வந்து சும்மா ஒரு ஜென்ரலாக சின்ன சின்ன ட்ராயிங்ஸ் தான். இது வந்து எல்லாருனாலையுமே வரைய முடியும். இந்த மாதிரி வரைஞ்சி வச்சோன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக தான். நெக்ஸ்ட் வந்து இயர்லி ட்ராக்கர். இதுலேயும் சும்மா ஒரு இது பென்சிலில் வரைஞ்சி வச்சுருந்தேன். அதை வந்து நான் டாக்கன் பண்ணுறேன். நீங்கள் எப்போயுமே வந்து ஒரு பென்சிலில் வந்து ட்ரா பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா வரையறவங்க ஃப்ரீ ஹேண்டடாக கூட நல்லா வரைஞ்சிடலாம். இயர்லி ட்ராக்கரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன ட்ராக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலுமே வந்து நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒவ்வொருத்தரோட இதை பொறுத்து இருக்குது. இப்போ வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னால் அவங்களோட மார்க்ஸு, அவங்களோட வேறு ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதில் வந்து அவங்க முன்னேறணும்னு நினைக்கிறாங்கன்னா அதை பற்றி ட்ராக் பண்ணலாம். நம்மளோட வெயிட் ட்ராக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணலாம். பட்ஜெட்டு,
அந்த மாதிரி உங்களுக்கு என்ன உங்கள் லைஃப்பில் எதை வந்து ட்ராக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். இது வந்து நான் க்ளீனிங் ரொட்டீன் ஒன்று இருந்தது, அதுக்கு வந்து நான் இயர்லி ட்ராக்கரில் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து மூட் ட்ராக்கரும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம மனநலம் நல்லா இருந்தால் தான் உடல் நலம் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நம்ம ஹெல்த்தியாக வாழணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம மனசை முதல்ல நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும். அதுக்காக தான் இந்த ட்ராக்கர். இப்படி நம்ம அதை ட்ராக் பண்ணும்போது ஏதாவது சேட்னஸோ இல்லை அன்ஹாப்பியாக இருக்கும், இல்லை டென்ஷனாக இருக்கும், இல்லை கோவமாக இருக்கும் அப்படின்னா ஏன் கோவமாகவே இருந்திருக்கோம், ஏன் டென்ஷனாகவே இருந்திருக்கோம் அப்படிங்கிறத நம்ம வந்து ட்ராக் பண்ணிக்க முடியும். ட்ராக் பண்ணுறதுனால நம்ம அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து ஒரு 10 வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த 10மே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் அந்த பேஜஸ்லாம் வந்து லாஸ்ட்டில் வந்து காட்டுறேன், அப்போ உங்களுக்கு நல்லா தெரியும். அடுத்து வந்து ஹெல்த் ட்ராக்கர். ஜான்வரி, பிப்ரவரி அது எல்லாமே ஒவ்வொரு மந்த்துக்குமே நான் வந்து போட்டிருக்கேன். ப்ளஸ் வந்து இந்த சின்ன கோடெல்லாம் எதுக்கு போட்டிருக்கேன்னா என்னோடய வெயிட் வந்து ட்ராக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்ரி சண்டே ஆர் எவ்ரி மண்டே வந்து வெயிட் ட்ராக் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். இதெல்லாம் சும்மா பார்டருக்காக சும்மா கலர். நீங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப டைம் ஷார்ட்டாக தான் இருக்குது, என்னால் இவ்வளோ பிளான் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி எதை நீங்கள் இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். எல்லாருமே வச்சுக்க வேண்டிய ட்ராக்கராக நான் நினைக்கிறது மூட் அண்ட் ஹெல்த் ட்ராக்கர். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் ட்ராக்கர். குழந்தைங்க ஃபீஸ் வந்து பே பண்ணுவோம் இல்லையா, டேர்ம் 1, டேர்ம் 2 அண்ட் டேர்ம் 3, அதை நோட் பண்ணியிருக்கேன். இஎம்ஐஸ் ஏதாவது போயிட்டு இருந்ததுன்னா அதுக்கு பாக்ஸஸ் மாதிரி போட்டிருக்கேன். ப்ளஸ் வந்து இது எப்பயுமே நம்ம செலவு பண்ணுறது, எதை மானிட்டர் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம். இந்த இயர் தான் நான் வந்து இந்த மந்த்லி சேலஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ராக்கர் ஸ்ப்ரெட் வந்து போடுறேன். போன வருஷம்லாம் என்னோடய ஓல்டு ட்ராக்கர்லலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ராக்கர் வந்து இருந்திருக்காது. இது வந்து ஒவ்வொரு மந்த்துமே நமக்கே நம்ம வந்து ஏதாவது ஒரு சேலஞ்ச் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். இது ஃபுல்லாகவே என்னோடய ஹெல்த்து, அப்புறம் என்னோடய ஒர்க்கு, நான் வந்து ஸ்டோரி புக்ஸ்லாம் எழுதுவேன், நாவல்ஸ் எழுதுவேன். ஸோ அதுவும் யூடியூப்பில் ஏதாவது, இன்ஸ்டாகிராமில் ஏதாவது போஸ்ட் போடுறது, அப்புறம் என் ஹெல்த் ரிலேட்டட் அந்த மாதிரி தான் வந்து என்னோடய சேலஞ்சஸாக நான் வச்சுருக்கேன். என் குழந்தைங்களுக்கும் ஒன்று வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கேன். பெட் டைம், ஸ்டடி டைம் அந்த மாதிரியெல்லாம். ஸோ மேக்ஸிமம் இதில் வந்து இந்த ஃப்ரூட்டு இன்டேக் பண்ணுறது, ஹெல்தி ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வந்து என் குழந்தைங்க என்டையர் ஃபேமிலிக்கே தான் அது. ஸோ இதுதான் வந்து என்னோடய இயர்லி பிளானர் பேஜஸ்ஸு. இனி நெக்ஸ்ட்டு வந்து மந்த்லி வந்து நம்ம எப்படி பிளான் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போ நான் வந்து என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஃப்ரண்ட் பேஜு, ரிஃப்ளெக்ஷன், இன்டென்ஷன். இது எனர்ஜி ஹை அண்ட் எனர்ஜி லோ ஆகிற டாஸ்க்ஸு. நான் பண்ணிகிட்ருக்கிறதுலே நல்ல டாஸ்க்கு இல்லை குறைக்க வேண்டிய டாஸ்க் அது எழுதணும். அபவுட் மீ, கோல்ஸு, அந்த கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணணும், அது ஃப்யூச்சர் லாக், டெய்லி ரொட்டீன் அண்ட் திஸ் இஸ் மை இக்கிகை, யூடியூப் அண்ட் ரைட்டிங் புக்ஸ், வாட் ஐ ரீட், திஸ் இஸ் மை விஷ் லிஸ்ட், வாட் ஐ வாட்ச், இது வந்து அந்த ட்ராமாஸோட விஷ் லிஸ்ட் அதில் எழுதணும். ஹாப்பி மெமரிஸ், க்ளீனிங் ட்ராக்கர் அண்ட் மூட் ட்ராக்கர். உங்களுக்கு இந்த இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு அதை ரெக்டிஃபை பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த நியூ இயரில் கண்டிப்பாக நீங்களும் ஜேர்னலிங் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இனி வரப்போகிற மந்த்தெல்லாம் எப்படி பிளான் பண்ணோம் அப்படிங்கிறத நான் போஸ்ட் பண்ணுறேன்.